இது பார்த்தீங்களா, ஒரு ஒரு நாளும் ராப்பத்துக்கு அவரை உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ அழகாக ஒரு குட்டி குழந்த தவழ்ந்து தவழ்ந்து வர மாதிரி வருது பாருங்களேன். அதுவும் வந்து ஒரு ஒரு நாளைக்கு அவருக்கு தலையில் வந்து ஒரு ஒரு பட்டு அங்கஸ்திரம் போட்டிருப்பாங்க. அது அவ்வளோ இன்னும் அழகாக இருக்கும். ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி அவ்வளோ ப்ரிட்டியாக மூடிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். வெறும் சாம்பிராணி புகை எப்படி இருக்குது பாருங்கள். இதாவது கொஞ்சம் தெரியுது. ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் டேலாம் சுத்தமாக சாம்பிராணி புகை தெரியல. இதெல்லாம் இடையில உள்ள நாளில் உள்ளது. அது ஒரு ஒரு தடவையும் பண்ணும் போதும் அவருக்கு கொடையும் பிடிச்சிட்டே வராங்க பாருங்களேன். அந்த 10 நாள் ஏகாந்த சேவா வந்து ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஏகாந்த சேவாவா இல்லை அப்படியே ஹெவனா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் டே மட்டும்தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களோட வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த 10 நாளும் நானும் எங்கள் வீட்டில் எல்லோரும் டெய்லி போய் பார்த்தோம். அதனால தெரியும். அப்போ தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, பிச்சு போடுவேன். இதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு அப்புறம்லாம் வந்து செகண்ட் இயரும் கூப்பிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் இயர்லேருந்துலாம் நிப்பாட்டிட்டாங்க. அங்கே யாருமே வந்து நிற்க மாட்டேங்கிறா. ஏன் நம்ம தான் போய் நிற்கிறோம், எல்லோரும் பப்பரைக்கான்னு பார்க்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து பண்ணுறதே பார்த்திங்கன்னா மிட் நைட்டாக ஒரு 12:30 1 o'clock அப்படி தான் ஆகிடும் முடிச்சுட்டு வரத்துக்கே. யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே இருப்பாங்க, லாஸ்ட் டே இருப்பாங்க, இடையில ஒரு நாள் இருப்பாங்க. மொத்தத்துக்கே அந்த 3 நாள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. மற்ற டைம்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இது அடுத்த நாள் லாலி ஆட்டுறது அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருந்தாங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அதுவும் அவங்க கோயிலை சுற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த பண்ணுறவங்களோட வீட்டில் அப்படி தான் வந்து இருப்பாங்க. மற்றது யாருமே வரமாட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் பார்த்தாங்க, போதும் நீ சாமி பார்க்குற வரைக்கும் பார்த்தாச்சு, பேசாமல் வீட்டில் உட்காந்து எடுத்ததானே திருப்பி பார்த்துட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதோட பயங்கர டென்ஷன் ஆகி எனக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் விட்டுட்டேன். அதுவும் அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக அசைஞ்சு அசைஞ்சு வந்து பார்த்தீங்களா. அது வந்து அது முடிச்சுட்டு இது ராப்பத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.